ஹாய் வணக்கம் நண்பர்களே. கிக்விஷன் நிறுவனம் இலங்கையில இருக்கிற அவங்களோட டீலர்ஸ்ல பெஸ்ட் டீலர்ஸுக்கு ஒரு டிக்கெட் ஒன்றை தந்திருந்தாங்க. சைனாவில் இருக்கிற அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை பார்க்கறதுக்கு. சரியண்டு எங்களுக்கும் ஒரு டிக்கெட் வந்திருந்தது. நாங்க விடுவோமா? நாங்களும் அந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு சைனாக்கு கிளம்பிட்டோம். நாங்களும் அப்படியே சைனாக்கு கிளம்பி முதல் நாளே எங்களை பஸ்ஸில் கூட்டிட்டு போனாங்க சைனாவில் இருக்கிற கிக்விஷன் உற்பத்தி செய்கிற ஃபேக்டரிக்கு. சரி என்று போட்டு அவங்கள ஒரு பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. அதுலேயே நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். பஸ்ஸில் கேமரா, ஜிபிஎஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி சிஸ்டம் இருந்தது. இதில் பார்க்குற எல்லா டிராஃபிக்குமே சிம்பிளாக இருந்தது. சைனாவில் அவ்வளவு சனத்தொகையில அதுக்கும் அவங்களோட காரணம் அவங்களோட சுரங்க பாதைகள், அதில் இருக்கிற ஹைவேக்கள் எல்லாத்துக்குள்ளாலையும் நாங்கள் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்த வந்தடைஞ்சிட்டோம். எல்லாத்தையுமே தாண்டி அவங்களோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் அவங்களோட ஃபேக்டரியின் முன் என்ட்ரன்ஸ். அது எவ்வளவு வடிவா அழகா அவங்க பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நல்ல நீட்டா அதை மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க. அதுக்குள்ள வந்ததும் எங்களை கைட் பண்றதுக்குண்டே கிக்விஷன் கம்பெனியால ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் தான் எங்களுக்கு கைடா வந்திருந்தார். சரின்னு முன் என்ட்ரன்ஸுக்குள்ள நாங்க ஃபேக்டரின்ற என்ட்ரன்ஸுக்குள்ள உள்ளுக்குள்ள போனோம். எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹெட்செட் தந்திருந்தாங்க. ஏனென்றா அந்த அதுல இருக்கிற லேடி வந்து எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்குமே விளங்கப்படுத்தினாங்க. அதால எல்லாருக்குமே பொதுவான ஹெட்செட் ஒன்று தந்தாங்க. அதோட எங்களுக்கு ஃபேக்டரிக்குள்ள போகணும்டா ஒரு ஓவர் கோட் மாதிரி தந்திருந்தாங்க. இதை நாங்கள் போட்டுக்கண்டு தான் நாங்கள் ஃபேக்டரிக்குள்ள போகலாம். ஸோ அதால நாங்கள் அதையும் போட்டுக்கண்டு எங்களோட ஃபேக்டரிக்கு போறதுக்கு முன்னால கிக்விஷன் கம்பெனியில கிக்விஷன் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அதுல போட்டிருந்தாங்க. அதுல என்னென்ன கிக்விஷன் ப்ராடக்ட்டுகள் கேமராவை தவிர வேற என்னென்ன கிக்விஷன் நிறுவனத்தால செய்கிறன்ற ஒரு டிஸ்பிளேயும் போட்டிருந்தாங்க. அதையும் நாங்க படிச்சு பார்த்துட்டு அந்த ஓவர் கோட்டையும் போட்டுக்கண்டு நாங்கள் வந்து ஃபேக்டரிக்கு போறதுக்கு ரெடி ஆகினோம். சரியண்டு போட்டு என்னடாண்டு வந்தா இதுல ஒரு மிஷின் ஒன்று இருந்தது. என்னன்னு பார்த்தா எங்களோட ஷூவுக்கு ஒரு கவர் உண்டு. அந்த மிஷின்ல நாங்க அடிக்கலாம். எங்களோட காலை கொடுத்தா அந்த அதுல இருக்கிற ஷூவை கவர் பண்ணி ஒரு கவர் ஒன்று அடிக்கும். சரியண்டு அதையும் நாங்கள் அடிச்சுக்கண்டு இஞ்சால வந்தா அவங்கள ஒரு ஸ்டிக்கரை கொண்டு வந்து கேமராக்கு முன்னாடி ஒட்டினாங்க. ஃபேக்டரியில இந்த வீடியோவும் எடுக்கலாதுண்டு. சரியண்டு ஃபேக்டரி விசிட் எல்லாம் முடிச்சுக்கண்டு வெளியில வந்துட்டோம். சரியண்டு எங்களோட ஓவர் கோட் எல்லாம் கலட்டி கொடுத்து போட்டு எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே நாங்க திருப்பி கொடுத்துட்டோம். எல்லா ஹெட்செட் மற்றது அவங்க தந்த ஓவர் கோட் எல்லாத்தையுமே நாங்கள் அவங்கள்ட்டயே திருப்ப ஒப்படைச்சிட்டு அடுத்ததான் நாங்க எங்க போகணும்னு பார்த்தா மத்தியான டைம் லஞ்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ஹோட்டல்ல. சரியண்டு எல்லாத்தையும் நாங்கள் அவங்கள்ட்டயே ஒப்படைச்சிட்டு லஞ்சுக்கு நாங்க ரெடி ஆகினோம். கிக்விஷன் லோகோ போட்ட தண்ணி போத்தல் இருந்தது. அதையும் எடுத்துக்கண்டு நாங்க லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். இவர் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணியிருந்தார் லஞ்சு. சரியண்டு நாங்களும் அவரோட ஒரு லஞ்சு புக் பண்ணின அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். இந்த லேடியும் அவரும் எங்களுக்கு கைடா இருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க. சரியன்னு நாங்களும் அவங்களோட போனோம். மத்தியான சாப்பாடை முடிக்கிறதுக்கு அழகான ஹோட்டல். வெளியிலேயும் இருக்கலாம், உள்ளேயும் இருந்து சாப்பிடலாம். நாங்க உள்ளேயே போனோம். என்னடான்னு பார்த்தா அந்த உள்ள போனோம்னா தெரிஞ்சுது அந்த ஹோட்டல்ல இருக்க டேபிளுக்கு ஒரு ரிமோட் ஒன்று தந்தாங்க. அந்த ரிமோட்டால என்ன செய்யலாம்டா எங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை நாங்கள் ரொட்டேட் பண்ணி சாப்பிடலாம். சரியண்டு அவங்க தந்த சாப்பாடையும் நாங்க சாப்பிட்டு கண்டு அடுத்ததான் நாங்க போக இருந்த இடம் தான் கிக்விஷன் தலைமை காரியாலயம். இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இது எங்களோட பேரியர் கேட் எல்லாம் ஓபன் ஆகி இருந்தது. ஆல்ரெடி எங்களோட வாகனம் அங்க ரெஜிஸ்டர் ஆகினபடியா இந்த பேரியர் கேட் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிட்டு சரியண்டு நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் கிக்விஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ். எல்லாருமே போக ஆசைப்படுற ஒரு பெரிய இடம் தலைமை காரியாலயம். கேமரா, சிசிடிவி துறையில இருக்கிற எல்லாருமே போக ஆசைப்படுற இடம் உண்டு. சரியண்டு எங்களுக்கு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரியண்டு எங்களுக்கு மைக்குகள் எல்லாமே அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல ஒதுக்கப்பட்டிருந்தது. எல்லாத்தையும் நாங்க அவரவர் டேபிள்ல நாங்க இருந்து கொண்டு கிக்விஷன் சவுத் ஏசியா டீம் வந்திருந்தாங்க. அவங்களோட எங்களுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரியண்டு அவங்களோட மீட்டிங்கை முடிச்சுக்கண்டு நாங்க எங்களுக்கு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லயே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரியண்டு போட்டு நாங்க எல்லாருமே முதலாவது மாடிக்கு நாங்க டின்னருக்கு போனோம். டின்னர் லிஃப்ட்ல போயிட்டு மேல எல்லாருமே சேர்ந்து போனோம். சரியண்டு எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தேடி போயிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சு போயிட்டோம். அங்க எங்களுக்கு ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. எங்களோட எல்லா டீலர்ஸுமே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு அவங்க ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. சரியண்டு எல்லாரும் அந்த இடத்துல சாப்பிட்டு போட்டு அடுத்த நாள் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கே திருப்பி வலிக்கிட்டோம். அடுத்த காணொளியில எங்களை 2வது வீடியோ போடுறோம். நன்றி, வணக்கம்.